ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் க்ரீமி பெஸ்டவுண்டு செய்கிற எப்படின்றதை பார்ப்போம். பெஸ்டவை செஞ்சு கொள்றதுக்கு ஃபஸ்ட்டுக்கு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு சட்டி நல்லா ஹீட்டாகி கொண்டு வர போக்கில் அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். அதுக்கே 1 டேபிள் ஸ்பூன் பட்டரும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். பட்டருக்கும் நல்லா மெல்ட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதுக்கே கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். அதுக்கே ஜிஞ்சர் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். ஜிஞ்சர் கார்லிக் நல்லா சோட்டையாகி அதில் பச்சை வாசமாக போன பிறகு நான் இதுக்கு 2 காய் வெங்காயம் எடுத்து அதை சின்னதாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நான் இதில் போட்டுக்கொள்ளுறேன். வெங்காயத்தையும் போட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆகி வரும் வரைக்கும் இதை ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். வெங்காயமும் நல்லா சோட்டையாகி இப்படி வெங்காயத்தில் கலரும் நல்லா மாறிக்கொண்டு வரப்போக்கில் இதுக்கு நான் 500 கிராம் கோழி எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் நான் இதிலே போட்டுக்கொள்ளுறேன். உங்களுக்கு இதுக்கு 500 கிராமின்றே இல்லை, உங்களுக்கு உங்களோட தேவையை பொறுத்து கோழி குறைச்சியோ கூட்டியோ போட்டு செஞ்சு கொள்ளையிலும். கோழி எல்லாம் இப்படி வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆகி வரத்துக்கு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்களோட கோழிக்கும் லைட்டாக ஃப்ரை ஆகி வரத்துக்கு ஒரு 2-3 நிமிஷம் இதை கொஞ்சம் குக் பண்ணிக்கொள்ளணும். இப்போ உங்களுக்கு பார்த்தா விலங்குது ஐக்கியம் சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகி கலர் மாறிக்கொண்டு வருவது. இப்படி சிக்கன் எல்லாம் கலர் மாறிக்கொண்டு வரப்போக்கில் நான் இதுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கொள்ள போகிறேன். இதுக்கே 1½ டீஸ்பூன் சில்லி பவுடரும் போட்டுக்கொள்ளுறேன். அதுக்கே பெப்ரிக்கா 1 டீஸ்பூனும் போட்டுக்கொள்ளணும். அதுக்கே 1/2 டீஸ்பூன் துண்டு கொச்சிக்காவும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டுக்கொள்கிறேன். நீங்கள் இதுக்கு கொச்சிக்கா மிளகுத்தூள் எது போடுறேன்றாலும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இதுக்கே ட்ரை பார்ஸ்லி 1 டீஸ்பூனும் போட்டுக்கொள்ளணும். ஒரிகானோ 1 டீஸ்பூனும் போட்டுக்கொள்ளணும். எல்லாத்தையும் போட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கே பெரிய தக்காளி 3 காய் எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி அதையும் இதிலே போட்டுக்கொள்ளணும். தக்காளியும் போட்டு எல்லாம் நல்ல ஒன்றுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளிக்கும் நல்லா வசங்கி வரும் வரைக்கும் சட்டியை மூடி ஒரு 2-3 நிமிஷம் இதை கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். 3 நிமிஷத்துக்கு பிறகு சட்டியை திறந்து சிக்கன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். தக்காளி கொஞ்சம் நல்லா வசங்கி கொண்டு வரப்போக்கில் இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். அதுக்கே 1/2 டேபிள் ஸ்பூன் ப்ரௌன் சீனியும் போட்டுக்கொள்ளுறேன். அதுக்கே 1 கப் குக்கிங் க்ரீமும் ஆட் பண்ணிக்கொள்ளணும். குக்கிங் க்ரீமையும் போட்டு இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்டியை மூடி ஒரு 3 நிமிஷம் இதுக்கும் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். மூணு நிமிஷத்துக்கு பிறகு சட்டியை திறந்து சிக்கன் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். சிக்கன் எல்லாம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நான் பாயில் பண்ணி வச்சுக்கொண்ட மெக்கரோனி ஒரு பேக்கெட்டையும் போட்டுக்கொள்ளுறேன். நான் இன்றைக்கி மெக்கரோனி அவிக்கிற மாதிரி காட்டல, ஏனென்றால் நாங்கள் ஆல்ரெடி போட்ட வீடியோவில் மெக்ரோனி அவிக்கிற மாதிரி காட்டிக்கிறேன். அது மட்டும் இல்லை, மிச்சம் பேருக்கு இப்போ மெக்ரோனி அவிக்கிற மாதிரி தெரியும், அதனால் ரிட்டர்னாக மெக்ரோனி அவிக்கிற மாதிரி காட்டல. மெக்ரோனி பாயில் பண்ணிக்கொள்கிற மாதிரி பார்க்கணுமெண்டா நாங்கள் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோ போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெக்ரோனி அவிக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எலுமாகும். மெக்ரோனியும் போட்டு மெக்ரோனியும் சிக்கன் மிக்ஸினும் நல்லா ஒன்றுக்கு மிக்ஸ் ஆகி வர மாதிரிக்கு எல்லாத்தையும் ஒன்றுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இதுக்கே 1 கப் தண்ணியும் ஆட் பண்ணிக்கொள்ளுறேன். உங்களுக்கு மெக்ரோனியை வச்சு தண்ணி இருக்குதுன்றா அந்த தண்ணியை ஊற்றிக்கொள்ளும். தண்ணியை ஊற்றி மெக்ரோனி எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும்.
உங்களுக்கும் எங்களோட பெஸ்ட் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் போட்டுக்கொள்ளணும். இது மாதிரி இன்னும் புதிய புதிய ரெசிபி தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற அடுத்தடுத்த புதிய புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு எளிமாவும். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதுக்கு என்ன வீடியோவில் காட்டுற மாதிரி சேடார் சீஸ் எடுத்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கொள்கிறேன். சீஸையும் போட்டுட்டு அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு சட்டியை மூடி இது ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிக்கொள்ள போகிறேன். 2 நிமிஷத்துக்கு பிறகு சட்டியை திறந்து இதுக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்போ எனக்கு க்ரீமி பாஸ்தா ரெடி ஆகிட்டு நான் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை டிஷ் ஒன்றில் போட்டுக்கொள்ள போகிறேன். இது நாங்கள் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்சு கொண்ட க்ரீமி பாஸ்தா. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டான ரெசிபி உண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கும் சொல்லுங்கள். இதுக்கு மேலால் டெக்கரேஷன் பண்ணிக்கொள்கிறதுக்கு சேடார் சீஸ் தூள் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். இதை மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.